ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு வாயில வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல்ங்கிற பட்டனும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நாம 1/2 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கோம். தோல் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இது சின்ன பீசஸாவும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி துருவலாவும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். நம்ம துருவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 கப் அளவுக்கு நமக்கு பீட்ரூட் துருவல் கிடைச்சிருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அரைப்படல் அப்படின்னா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிடுங்க. எல்லா பீட்ரூட்டும் இதே மாதிரி அரைச்சு ஒரு பவுல்ல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க. மாத்தி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை அப்படியே சேர்த்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கோம். அரைச்சிட்டு இதை இந்த நெய் சேர்த்துருக்க இந்த பேன்ல நம்ம எல்லா பீட்ரூட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. ஃப்ளேமை ஐ ஃப்ளேம்லயே வச்சு வேக வைக்கலாம். மேல தெரிக்கும், அதனால மூடி போட்டு வேக வைக்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க இந்த மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்தி இருக்கும். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. இப்ப பாருங்க, தண்ணி சுத்தமா வத்திருச்சு. தண்ணி எதுவுமே இல்லை. பீட்ரூட் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஃப்ளேமை ஒரு மீடியம் ஃப்ளேம் மாத்திட்டு அதை அப்படியே குக் ஆகட்டும். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்ல இந்த மாதிரி நெய் தடவி விட்டுடுங்க. நம்ம அல்வா வெந்ததும் இதுல செட் பண்ண போறோம். கொஞ்சம் நட்ஸ் நான் அடியில தூவி விட்டுறேன். பாதாமும் முந்திரியும் தூவி வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம அல்வா செட் பண்ண போறோமோ அந்த அளவுக்கு நீங்க இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, சுத்தமா தண்ணி இல்லாம நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த சமயத்துல ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். சால்ட் போட்டதான் உங்களுக்கு இனிப்பு கரெக்டா உங்களுக்கு உரைக்கும். நம்ம சர்க்கரை சேர்த்த உடனே உங்களுக்கு மறுபடியும் இலகி வரும். இது மறுபடியும் கட்டி ஆகும். நல்ல கலரும் பீட்ரூட்டோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. நல்லா கருப்பு கலர்ல வரும். இந்த மாதிரி பாருங்க. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் எடுத்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துக்கலாம். அதாவது டேபிள் ஸ்பூன்ல சொன்னா உங்களுக்கு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்து அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம பீட்ரூட்ல சேர்க்க போறோம். பீட்ரூட் சர்க்கரை சேர்த்து நல்லா வெந்து நல்லா குக்காயி வந்திருக்கு. இதுல நாம இந்த கார்ன்ஃபிளவர் மாவை சேர்த்துடலாம். இப்போ ஃப்ளேமை லோ ஃப்ளேம்ல மாத்திடுங்க. லோ ஃப்ளேம்ல மாத்திட்டு இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கைவிடாம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கட்டி எதுவும் சேராது. உங்களுக்கு நல்லா குக் ஆகி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம ஒரு பொறுமையா இதை குக் பண்ணிக்கலாம். பாருங்க, இதே மாதிரி கை விடாம நல்லா நீங்க கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஃப்ளேமை லோ ஃப்ளேம்ல வச்சு. இப்போ மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்கிறோம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் பாதாமும் நான் பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்ப மறுபடியும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். இப்ப சேர்க்கிற நெய் அது நிறைய நெய் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. இது நல்லா ஃபுல்லா உறிஞ்சிட்டு மறுபடியும் நெய் அதுவே கக்கும். அந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இதை குக் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப நிறைய நெய் இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு. இப்போ இது நல்லா ஃபுல்லா இப்ப பாருங்க, எல்லாமே உங்களுக்கு நெய் எல்லாமே உறிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எதுவும் நெய் சேர்க்காம மறுபடியும் அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தா நெய் அதுல இருந்து தானாவே நெய் வெளியே விடும். அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணணும். இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஓரத்துல எல்லாம் தானாவே நெய் அதுவாவே வெளியே விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இந்த மாதிரி ஒரு பக்குவத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அல்வாக்கு. பாருங்க, இது மறுபடியும் ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நான் சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். அப்போ உங்களுக்கு நல்லா ஒரு ஷைனிங்கா ஒரு சில்கியா உங்களுக்கு தெரியும் அல்வா. அதனால கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னு நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்க, பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னுட்டு, எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு அப்படின்ட்டு. இதை நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இது நல்லா ஒரு பக்குவமா வந்திருக்கு. இதை நல்லா நம்ம பிளேட்ல மாத்திட்டு இதை ஜஸ்ட் ஒரு கரண்டி வச்சு நல்லா எந்த அளவுக்கு திக்னஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெய் தடவை ஒரு கரண்டியில இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரண்டியில ஒட்டாம வரும். இது நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கு அப்புறமா நீங்க இதை கட் பண்ணலாம்.
உங்களுக்கு சூப்பரா வரும். பாருங்க கட் பண்ற பாருங்க எந்த அளவுக்கு வந்து சூப்பரா வருது அப்படின்னுட்டு. நல்லா இருக்குங்க இது டேஸ்ட்டும். எப்பவுமே பண்ற மாதிரி பீட்ரூட் அல்வா பண்ணாம ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், உங்களுக்கு பார்க்கவும் ரொம்பவே நல்லா இருக்கும். பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப எடுத்து காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு அழகா வந்திருக்கு அப்படின்னுட்டு. பீட்ரூட் அல்வா கடையில வாங்குற மாதிரியே நம்ம வீட்லயே வந்து இதே மாதிரி பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இத இப்ப பிரிச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு அப்படின்னுட்டு. பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு அப்படின்னுட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான்ல ஆளுங்கிற பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோல வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம்.